கனடால ரோட்டே க்ளோஸ் பண்ணி தமிழர் நாள் கொண்டாட்டம். நாங்கள் நிற்கிறது ஒரு முக்கியமான ரோட். கனடால ஸ்காப்ரோவை பொறுத்த வரைக்கும் ஒரு முக்கியமான ரோடு. என்ன இந்த ரோட்டை பிளாக் பண்றதுன்றது சும்மா விஷயம் இல்லை. வாவ், கார்த்திகை பூ ஆட்டம் பாட்டம் வேற லெவலாம் போய்க்கொண்டு நிற்குது. ஆனால் என்னடா இன்னும் கொஞ்ச நேரத்தில் ஆட்டம் பாட்டம் நிற்க போகுது. பிறகு எல்லாம் பாட்டு வந்து ஃபோன்லானா ப்ளே பண்ண போகிறாங்களாம். ஏன்னு சொன்னால் 10 மணி ஆகுது தானே. இந்த இடத்துல 50க்கு மேற்பட்ட வெண்டர்ஸ் வந்திருக்கணும். 50க்கு மேற்பட்ட விற்பனையாளர்கள். 2வது வந்து சாப்பிட்றோம். அவ்வளவு பசி பசி என்றா பசி. விசில் பறக்கவே. வணக்கம், நான் சாகின். நாங்கள் இப்போ கனடாவில் ஸ்காப்ரோன்ற இடத்துல நிற்கிறோம். குறிப்பாக சொல்ல போனால் இன்றைக்கு ரோட் ப்ரோக்ராம் வந்த உடனே எல்லாருக்கும் ஞாபகம் பெறும். மார்க்கம் மேக்னிக்கலில் இருக்கிற ரோட்டே வந்து க்ளோஸ் பண்ணி நடக்கிற அந்த கொண்டாட்டத்து தான் போகிறோம். தமிழர் நாள் கொண்டாட்டமே இன்றைக்கு. நானும் சித்தாவும் தான் போய்க்கொண்டு நிற்கிறோம். கொஞ்சம் லேட் ஆகிடுது. நேரம் கிட்டத்தட்ட 9:24. ஸோ இன்றைக்கி கொஞ்சம் லேட் ஆகிட்டு, வேலை பிஸி. ஸோ அதால் கொஞ்சம் டைமுக்கு வர முடியாமல் போயிட்டு. ஓகே, இருந்தாலும் போய் பார்ப்போம் என்னென்ன மாதிரியான நிகழ்ச்சி நடக்குது. குறிப்பாக நாங்கள் எங்கே நிகழ்ச்சி நடந்தாலும் போகிறது வந்து சாப்பாட்டுக்கு. ஏன்னு சொன்னால் இப்படியான நேரத்தில் வந்து சாப்பாடுகள் வந்து சூப்பராக இருக்கும். ஸோ அதை தான் நாங்கள் இப்போ போய் சாப்பிட்டு என்ஜாய் பண்ண போகிறோம். அந்த காணொலியை உங்களோட சேர்ந்து பகிர போகிறோம். ஸோ இந்த வீடியோவை பார்க்குறாக்கள் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாருக்குமே வந்து இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்க. கனடாவில் ரோட்டே க்ளோஸ் பண்ணி தமிழர் நாள் கொண்டாட்டம். இன்றைக்கு வந்து வெதர் வந்து கொஞ்சம் சொதப்பிட்டுது. பட் அப்படி இருந்தும் அட்டகாசமாக தான் நிற்கிது மக்கள் கூட்டம். பாருங்க, நாம் எதிர்பார்த்ததை விட பிரம்மாண்டமான மக்கள் கண்டக்கட்டிய தூரம் வரை தான் சொல்லினோம். நிகழ்வுக்கான தங்களுடைய ஆதரவை வழங்கி இருக்கிறார்கள். மக்கள் கூட்டத்தை சொல்லி வேலை இல்ல, விலத்த வேலை கிடக்கு. அந்த ரெகக்னிஷன் இந்த ஒன்டாரியோ மாகாணத்துல எடுக்கிறதுக்கு சட்டம் மூலம் பில் 104 மூலமா எடுக்கிறதுக்கு நீங்க எல்லாரும் ஒற்றுமையா ஊர்ல இருக்கிற டிராக்டர் போட்டியே வளர்ந்து விட்டுருக்காங்க பாருங்க. நாங்கள் ஒற்றுமையா வரும்போது நிச்சயமா நாங்கள் கோலாகலமாக நிகழ்ச்சிகள் எல்லாம் நடந்து கொண்டிருக்கு. நாங்கள் நிற்கிறது ஒரு முக்கியமான ரோட். கனடால ஸ்காப்ரோவை பொறுத்த வரைக்கும் ஒரு முக்கியமான ரோடு. என்ன இந்த ரோட்டை பிளாக் பண்றதுன்றது சும்மா விஷயம் இல்லை. எவ்வளவு மக்கள் கூட்டம் மட்டும் பாருங்க. இது மட்டும் இல்ல, மேக்னிக்கல்ல இருந்து பாஷ்மோர் அவனி மட்டும் மக்கள் கூட்டம் வந்து இருக்கு. சத்தியமா இந்த இடத்துல நிக்க வேற எங்கேயோ கொண்டே விடுது ஃபீலிங். ஏன்னு சொன்னா ஒட்டுமொத்த தமிழ் ஆக்களையும் வந்து இந்த இடத்துல பார்க்கக்கூடிய மேக்கிறாங்க. ஏற்கனவே வந்து 2-3 ப்ரோக்ராம் நடந்தது. ஆனா அதுக்கு கூட இவ்வளவு மக்கள் கூட்டம் இல்லை. ஏன்னு சொன்னா இது ஒரு நீள ஒரு வீதியில எல்லாருமே வந்து நடந்து சூப்பராக தான் இருக்கு. பார்க்கிங் எல்லாம் சரியான பிரச்சனையா கிடக்கு. ஆட்டம் பாட்டம் வேற லெவலாம் போய்க்கொண்டு நிற்குது. ஆனால் என்னடா இன்னும் கொஞ்ச நேரத்தில் ஆட்டம் பாட்டம் நிற்க போகுது. பிறகு எல்லாம் பாட்டு வந்து ஃபோன்லானா ப்ளே பண்ண போகிறாங்களாம். ஏன்னு சொன்னால் 10 மணி ஆகுது தானே. இந்த இடத்துல 50க்கு மேற்பட்ட வெண்டர்ஸ் வந்திருக்கணும். 50க்கு மேற்பட்ட விற்பனையாளர்கள், பிஸ்னஸ் பீப்புள் வந்து இதில் வந்து பூத் போட்டு அவர்களுடைய பிஸ்னஸை வந்து சேல் பண்ணி கொண்டிருக்கணும். நாங்கள் ஐஸ்கிரீம், என்னென்னு சொல்கிறேன், கறிக்கடலையல், கொத்து ரொட்டி அந்த பக்கம் போக போகிறோம். இப்போ நாங்கள் இப்போ மார்க்கம் மேக்னிக்கல்ல இருந்து இப்போ மார்க்கம் பாஷ்மோர் அவென்யூ மட்டும் நடக்க போகிறோம். ஏன்னு சொன்னால் இந்த தொங்கலுக்கு தான் வந்து இந்த வெண்டர்ஸ் எல்லாம் வந்து இருக்கணும். ஸோ அப்போ என்ன மாதிரி பிஸ்னஸ் நடக்குது, எப்படி எல்லாம் தமிழ் மக்கள் நிற்கிறாங்கன்றதை பார்க்க போகிறோம். இப்போ இடையிலேயும் ஏதோ ஸ்டேஜ் போட்டு ஏதோ ப்ரோக்ராம் நடக்குது போடாக்கு. இது நாங்கள் வந்து ரைட் லேனில் போய்க்கொண்டு நிற்கிறோம். அங்கால லெஃப்ட் லேனில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த பக்கம் தான் கடைகள் எல்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த பக்கம் வந்து ஒரு கடையுமே வந்து கொடுக்கல. பாருங்க எவ்வளவு ஆக்கள் கூட்டம் உண்டு. காரில் வரைக்கே இந்த பாஷ்மோர் அவென்யூ மட்டும் பெறுறது கொஞ்சம் தூரம் மாதிரி ஃபீல் ஆகுறது. நடந்து வந்துட்டேன் கிட்ட. ஆனால் இங்கே வந்து ஆக்கள் வந்து குறைவாக இருக்குது. வெண்டர்ஸும் வந்து பின்னுக்கு இல்லை. பின்னுக்கு வந்து வெண்டர்ஸும் வந்து குறைவாக இருக்குது. இப்போ நாங்கள் திருப்பி நாங்கள் இந்த பக்கத்தால் வந்து நாங்கள் மெட்ரோ சைடால் வந்து நடந்து போகிறோம். லெஃப்ட் பக்கத்தால் வந்து நடந்து போகிறோம். ஏன்னு சொன்னால் அந்த பக்கம் தான் வந்து முழு வெண்டர்ஸும் வந்து இருக்கணும். போமாங்க அஜிதா. எஸ், நாங்கள் எல்லாம் லேட் ஆகிட்டு ப்ரோக்ராமும் முடிகிற கட்டத்துக்கு வந்துடுது. ஸோ இப்போ நாங்கள் வந்து மற்ற பக்கம் போகிறோம். ட்ரோனில் வந்து பாருங்க அந்த லைட் வந்து ஓடினோம். தமிழ்
பேஸ்ட் வந்து நான் ரெக்கார்ட் பண்ண லேட் ஆகிட்டு. வாவ், கார்த்திகை பூ. எல்லாரும் அந்த ட்ரோன் ஷோவை தான் வீடியோ எடுத்து நிற்கிறேன் பாருங்க. பாருங்க எல்லாரும் இதை தான் வந்து வீடியோ எடுத்து நிற்கிறேன். எவ்வளவு மக்கள் கூட்டம். இன்னும் தமிழாக்கள் இருக்கு. மழை வந்து குழப்பிட்டுது. கனடா வந்து சுழறது. கனடா கோடி ஆக்கள் எல்லா ட்ரோனும் பின்னால போகுது. விடை வருகிறது. ஷோ வந்து முடிஞ்சுது. சாப்பாட்டு கடைகள் இருக்கிற இடத்தால இப்போ போய்க்கோ நிற்கிறோம். இந்த இடத்துல நாட்கள் கூட்டம் வந்து கூடுதலாக இருக்கு. நிகழ்ச்சிகள் வந்து முடிவடைந்து விட்டது போல இருக்கு. பாட்டுகள் மட்டும் தான் வந்து ப்ளே பண்றாங்க. மிச்சம் நாளைக்கு இருக்கு. நாளைக்கும் பெற முடிஞ்சா வாங்கோ. நிகழ்ச்சியில் சந்திப்போம். 11 மணியோட கடையை வந்து பூட்ட சொல்லிட்டாங்க. ஸோ இன்னும் 10 நிமிடம் தான் இருக்குது. எப்படி வர 1 hour கொடுப்பாங்கன்னு நம்புறேன். பார்ப்போம். இன்னும் ஒன்றுமே நாங்கள் சாப்பிடல. இனிதான் வாங்கி சாப்பிடணும், குடிக்கணும். ஈழம் கிச்சனில் நான் இப்போ வந்து கொத்து ரொட்டி சாப்பிட போகிறோம். வா ரெண்டாவது கொத்து சாப்பிட்றோம். அவ்வளவு பசி என்றா பசி. போலீஸ் மாமா வந்து லைட் எண்ணி பாட்டி ஒருத்தரை வந்து பிஸ்னஸ் செய்ய அப்படி செஞ்சுட்டாங்க 11 மணிக்கு பிறகு. பட் ஓகே, நாளைக்கு நிகழ்ச்சி நடக்க போகுது. ஸோ அந்த ஒரு காரணத்தால் இன்றைக்கு வந்து ஸ்டாப் பண்ணிட்டாங்க. மேபி நாளைக்கு விடுறாங்களோ தெரியல, பார்க்கலாம். இப்போ நாங்கள் வீட்டை போக போகிறோம். நல்லா இருந்தது உண்மையாகவே நிகழ்ச்சி. என்ன ஆனால் நாங்கள்லாம் கொஞ்சம் பிந்தி வந்துட்டோம். நிறைய நிகழ்ச்சிகளை மிஸ் பண்ணிட்டோம். ஓகே மக்களே, நிகழ்ச்சிகள் வந்து வெற்றிகரமாக 11 மணியோட முடிவடைந்து விட்டது. இப்போ நான் வந்து இந்த வீடியோ வந்து நிறைவு செய்ய போகிறேன். இந்த வீடியோ பற்றிய கருத்துக்களை வந்து மறக்காம கீழே வந்து கமெண்ட் பண்ணி விடுங்க. இன்னும் ஒரு புது வீடியோ சந்திக்கலாம்.